குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். மதுரை மாநகர் சிம்மக்கல் பகுதியை சேர்ந்த சிவபக்தரான செல்வமாலினி. இவர் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு பல்வேறு ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல 26ஆம் தேதி இரவு பணிகளை முடித்துவிட்டு கோவிலில் இருந்து செல்வமாலினி வீட்டிற்கு புறப்பட்டு சென்றுள்ளார். அப்போது மதுரை வக்கீல் புதுத்தெரு சந்திப்பு பகுதியில் சாலையின் நடுவே சாக்கு மூட்டை ஒன்று கிடந்துள்ளது. இதை ஓரமாக தள்ளிவிடுவதற்காக தனது காலால் எட்டி உதைத்த போது சாக்கு மூட்டையில் ₹500 பணக்கட்டுகள் இருப்பது போல தெரிந்துள்ளது. இதை பார்த்து பதற்றமடைந்த செல்வமாலினி அருகில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை வாகனத்தில் இருந்த காவலரை அழைத்து தகவலை கூறியிருக்கிறார். பின்னர் சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்தபோது ₹17,50,000 கட்டுக்கட்டாக இருந்துள்ளது. பின்னர் செல்வமாலினி அந்த சாக்கு மூட்டையை விளக்குத்தூண் காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்று ஒப்படைத்துள்ளார். அப்போது செல்வமாலினியின் நேர்மையை பார்த்து காவல்துறையினர் அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர். இதையடுத்து சாக்கு மூட்டையில் கிடந்த பணம் யாருடையது என்பது குறித்தான விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். சாக்கு மூட்டையில் கிடந்த பணம் ஹவாலா பணமா, வேறு யாரும் வியாபாரிகள் கொண்டு வந்த பணமா என விளக்குத்தூண் காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். கட்டுக்கட்டாக பணத்தை பார்த்தபோது அதன் மீது ஆசை கொள்ளாமல் உடனடியாக மீட்டு காவல்துறையிடம் ஒப்படைத்த செல்வமாலினியின் நேர்மைக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.